தங்கித ஆத்மா சாந்தி அடைய வேண்டி ஆண்டவனை வேண்டுகிறோம். அம்மையார் அழைக்க அன்பு காணிக்க நமக்காக சிவே ஜெயம். கோவிந்தனுக்கு அங்கேயும் காசு இங்கேயும் காசு அவனா அவன் எதை நம்பி சந்திக்கு வந்திருக்கான். எதை வைத்து வந்து வந்திருக்கான் நம்பி வந்திருக்கிறானே புரிந்து விட்டாரு. எதை நம்பி வந்திருக்காய் ஆனா நாங்கள் நாகத்தை வைத்து என் மீதில் படையெடுத்து போர் முனைக்கு சந்திக்காக வந்திருக்காயே. சிறிதாக குட்டி பாம்பை வைத்து படைக்கு வந்திருக்காயே. எல்லாம் ஒரு வெக்கம் கட்டவனே, ஜாதி கட்டவனே, குலம் கட்டவனே, எடுப்பார் கைப்பிள்ளையே. எதிரிடம் வந்திருக்காய். சிறிதாக பாம்பை வைத்து கணக்கடியாக சென்ற 10 வாங்கி படைக்கலாம். படிக்க போர் மணிக்கு படையெடுத்து வந்திருக்கலாம். என்ன பண்ணா உங்க ஆயத்தை காட்டு மாமா. ஆமா இது அர்ஜுனா எதை நான் மறந்திருந்தேனோ நான் வந்த உடனே விட்டது விளையாட்டுக்கு வேலை முடிச்சிருக்கோம். நான் எதை மறந்திருந்தேனோ அது தக்க சமயத்தில் ஞாபகம் படுத்திட்டேன். உன்னுடைய உயிருக்கு நீயே உழைத்து அடிக்கணும். இப்போ பாடுறா அப்பா சங்கர ஜீவனை என்று ஆத்திரம் அறிவுக்கு சத்து. இப்ப பானை எங்க வச்சிருக்கிற குடி அர்ஜுனோட சிரத்துக்கு வச்சிருக்கோமா? சிரத்துக்கு வச்சுக்கிற பாரு அது வெக்கு தப்பி ஆவி மேல போச்சு வீணா போயிடும். அதுக்கு மார்புக்கு உந்திக்கும். நட்டுமலை பார்த்து வச்சுக்கோ. நட்டு நெஞ்சுல அப்படி அர்ஜுன சிரம் இந்த பெண்ணான கூட அவருக்கு நம்ப முடியாதுல்ல. ஆமா அதான் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அட கேட்பாக நாட்டிய செல்லியோ அவன் மேலே அம்பு தொடக்கூடியது நான். நீ சொல்லி அதே வண்ணமாக நான் அர்ஜுன மீதில் விட்டால் வேறு யாருக்கு சாப்பிட்டு கூட அதுக்கு தானே வந்திருக்கிறேங்க. சல்லியமான சொன்னா கர்ணன் செஞ்சான், கர்ணனுக்கு அறிவில்லைன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, நாம வந்தோம்லா, ஹோட்டல போனோம்லா, தோசை போட்டாங்களா, கம்மனு சாம்பார் சட்னி கலந்து சாப்பிட்டு வரணும். அந்த தோசையில் இருக்கிற ஓட்டெல்லாம் என்ன கூட சூத்திய மூடினு கம்மனு தேர் ஓட்டுறத மட்டும் பாரு. என் காலும் படும், கையும் படும், எல்லாம் சமாளிச்சு நீ ஓட்டணும். அதுதான் உங்க வேலை. இல்லன்னா அப்படியே மாட்டணும். ஓய் ஓய் மோய் அப்படியே மாட்டணும். போய் போய் அவங்கிட்ட அப்படியே மாட்டணும். எவ்வளவு ஆளே
சரியில்லை எனக்கு தெரியும் மாமா மாமா புலிக்கு வந்துட்டே ஓட்டு ஓட்டு ராதம் இதோ 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 விடுகிறே கர்ணனானவன் நாகக்கணையை விடுகிறான். அஸ்வசேனன் என்று சொல்லக்கூடிய நாகாஸ்திரமானது பூமிக்கும் ஆகாயத்துக்கும் வாயை துறந்து வருகிறது. அப்படி வந்தால் இன்று நாளில் அர்ஜுனை காப்பாற்ற வேண்டும். அதனால பொம்மா என்ற நாளையிலே கர்ணனிடத்திலே இருக்கக்கூடிய நாகக்கணையில் இருந்து அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும். அதனால இந்த